மா மா சாப்பாடு போடுங்கம்மா. மா உங்களை தான் சாப்பாடு போடுங்க. எதுக்கு? அதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல, நீயே போட்டு சாப்பிட்டுக்கோ. உனக்கு தான் யாருமே தேவையில்லையே, அப்ப எதுக்கு இதுக்கு மட்டும் இன்னொருத்தரை நீ எதிர்பார்க்கற? நீ எல்லாம் தனியா இருந்து கஷ்டப்பட்டாதான் உனக்கு புத்தி வரும். மா இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இப்படி திட்டுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? ஈஸ்வரி கிட்ட நீ எதுக்குடா அப்படி பேசுன? நீ அவளை ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரத்துல உன்னை யாரு ரம்யாவை பத்தி பேச சொன்னது? அன்னைக்கு ஈஸ்வரி கிட்ட நீ மன்னிப்பு கேட்க போனப்போ அவ அண்ணனுங்களால பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்ன. இன்னைக்குதான் அவ கூட உனக்கு தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல. நியாயமா நீ என்ன செஞ்சிருக்கணும்? செஞ்ச தப்புக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ மனசை நீ மாத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பேசி எதுக்கு அவளை கோவப்படுத்தின? நீ உன் மனசுல இருந்து மன்னிப்பு கேட்டிருந்தா ஈஸ்வரி நீ செஞ்சதையெல்லாம் மறந்துட்டு இந்நேரம் உன் கூட வந்திருப்பா. ஆனா நீதான் அதை கெடுத்துட்டியடா. இதுக்கடா நாங்கெல்லாம் இவ்வளவு போராடணும்? போடா. நாங்களாமா? என்னம்மா சொல்றீங்க? என்னடா மா நாங்களான்னு சொன்னீங்களே, யாரம்மா சொன்னீங்க? டேய் டேய் அது 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 நான் யார பத்தியும் சொல்லலையே. எதுக்காடா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன். உன் காதுல தப்பா கேட்டிருக்கு. மா சுட்டு போட்டாலும் உங்களுக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மா என்ன நடக்குதுங்க சொல்லுங்க. இப்ப நாங்களான்னு சொன்னீங்களே, அந்த நாங்க யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும்.